ஃபர்ஸ்ட் நாள் இந்த கரூர் விஷயம் சம்பந்தமாக அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியது. அப்புறம் இப்போ கிட்னி ஜாக்கிரதை அப்படின்னு அவங்க பேட்ச் அணிந்து வந்தது. உருட்டுக்கடை அல்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் வந்து முன்னெடுத்திருக்காங்க. ஸோ சட்டமன்றத்தை அதிமுக இதுவரை இல்லாத அளவுக்கு எஃபெக்டிவாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இதில் இன்னோவேட்டிவாக பண்ணுறாங்க, புதுமையாக வித்தியாசமான அவங்களுடைய படைப்பாற்றலையும் காமிச்சிருக்காங்க. உருட்டுக்கட்டை அல்வாங்கிறதும் நம்ம இது கிட்னி ஜாக்கிரதை பேட்ஜெட் போட்டிருக்குது. அந்த பேட்ஜ் வந்து அவைக்குள்ளே வரும்போது அதை அணிக்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காரு. இப்போ அதுக்கான மாற்று வழிகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க தெரியுது. அதாவது எப்படி சட்டப்பேரவையிலையும் இந்த பிரச்சனையாக்கலாம். சட்டப்பேரவை அடுத்த கூட்டத்தில் இப்போ வரும் அநேகமாக பட்ஜெட் இதுவாக தான் இருக்கட்டும் அன்றைக்கி. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஆனால் பொது மக்கள் மன்ற களத்தில் எப்படியெல்லாம் கையாள போகணும் சில திட்டங்களே வகுத்து வருகிறாள். அதுக்கு வந்து எல்லா வகையிலும் கூட்டணி கட்சிகளும் துணை புரியும் என்று எனக்கு கிடைச்ச தகவல். அந்த வகையில் இதை தீவிரப்படுத்துவார்கள். திமுக அரசுக்கு எதிரான அணுகுமுறைகளை, பிரச்சாரங்களை, விமர்சனங்களை தீவிரப்படுத்துவார்கள். அதுவும் குறிப்பாக பொதுச் செயலாளராக இருக்க எடப்பாடி பழனிசாமி ஒரு கை பார்த்துறதுன்ற முடிவில் தான் இப்போ இருக்கார். எந்த அளவுக்கு டஃப் ஃபைட்டு கொடுக்க முடியுமோ அதுக்கான முயற்சியில் அவரே நேரடியாக இறங்கிட்டார். தான் நான் அறிகிறேன்.